கிளிநொச்சியில் ஆசிரியர் ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கான பின்னணி காரணம் என்ன என்பது தொடர்பாக எந்தவித தகவல்களும் வெளிவரவில்லை. மற்றொரு செய்தியாக அரசாங்கத்திற்குள் ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கின்றார்கள். அமெரிக்காவாக இலங்கையை மாற்ற வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்து தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுவிட மாணவி சாதாரணமாக நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை நிர்வாண புகைப்படமாக மாற்றி வெளியிட்ட இளைஞன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. மற்றொரு செய்தியாக மது போத்தல்களுடன் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சியில் ஆசிரியர் ஒருவர் விடுதியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஆசிரியர் விடுதியில் இருந்தே இவ்வாறு குறித்த ஆசிரியர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். 47 வயதுடைய பரந்தாமன் எனப்படுகின்ற ஆசிரியரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த ஆசிரியர் திருவையாறு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பித்து வருவதாகவும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஆசிரியர் விடுதியில் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவரது உடலில் எரிகாயங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த ஆசிரியர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த ஆசிரியர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது உயிரை மாய்த்து கொண்டாரா, அதனை தாண்டி இவரது மரணத்திற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கின்றது, எவ்வாறு இவர் சடலமாக மீட்கப்பட்டார் என்பது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. பலர் இன்று உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றது. சிறுவர்கள் சிறுமிகள் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அந்த ஆசிரியர் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது அந்த ஆசிரியர் தொடர்பான தகவல்களை மாணவர்கள் அறிகின்ற போது மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது ஆசிரியரே உயிரை மாய்த்துக் கொண்டு விட்டார், நாங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டால் என்ன பிரச்சனை என்று தவறான ஒரு முன்னுதாரணமாக இந்த மரணம் அமைந்துவிடும் என்பதை அனைவருமே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஆசிரியர்கள் இவ்வாறான விபரீத முடிவு எடுக்கின்ற போது அது சமூகத்தில் தவறான முன்னுதாரணமாக மாறிவிடுகின்றது. எனவே இது தொடர்பாக ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் எல்லாம் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றது. அதை தவிர ஆசிரியர்கள் தொடர்ந்து உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் பல செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இவை அனைத்துமே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். உங்களை பின்பற்றுகின்ற பலர் இங்கு இருக்கின்றார்கள். சிறுவர்கள் சிறுமிகள் இளைஞர்கள் யுவதிகள் என்று உங்களை முன்னுதாரணமாக வைத்து உங்களை பின்பற்றுகின்ற பலர் இருக்கின்ற போது நீங்கள் இவ்வாறு ஒரு தவறான முடிவை எடுக்கின்ற போது அது தெரிந்தோ தெரியாமலோ உங்களை பின்பற்றுவர்களுக்கு ஒரு நேரடி தாக்கத்தையோ அல்லது மறைமுக தாக்கத்தையோ ஏற்படுத்தும். நாளை அவர்களையும் அது தவறான வழிக்கு கொண்டு செல்லும். எனவே இது தொடர்பாக ஒருவரும் சிந்திக்க வேண்டும். அதை தவிர யாருமே உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இங்கு இல்லை. அனைவருக்குமே பிரச்சனை இருக்கிறது. அதனை தாண்டி வாழ்வதுதான் வாழ்க்கை. தற்போதைய காலகட்டத்தில் ஆயுள் என்பதே 50 வயது 60 வயதில் முடிந்து விடுகின்றது. நோய் மற்றும் பிற தாக்கங்கள் காரணமாக பல மரணங்கள் இங்கு இடம்பெறுகிறது. அப்படி இருக்கின்ற போது அந்த குறுகிய காலம் கூட எம்மால் வாழ முடியாமல் நாங்கள் இவ்வாறான முடிவு எடுக்கின்றோம் என்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு விடயம். எனவே இது தொடர்பாக ஒருவரும் சிந்திக்க வேண்டும். மற்றொரு செய்தியாக அரசாங்கத்திற்குள்ளே ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற பரபரப்பு கருத்தை தால் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியிலே அந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து பல சர்ச்சை கருத்துக்களை கூறி வருகின்றார். அதனால் சர்ச்சைக்கும் உள்ளாகின்றார். இந்த நிலையில் தான் அர்ச்சுனா ராமநாதன் தற்பொழுது அரசாங்கத்திற்குள்ளேயே ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கின்றார்கள். எந்த பெற்றோர்களும் பிள்ளைகள் ஓரின சேர்க்கையாளர்களாக மாறுவதை விரும்ப மாட்டார்கள். அப்படியான நிலையில் தற்பொழுது அரசாங்கத்திற்குள்ளேயே ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கின்றார்கள் என்று அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். யாருக்காவது இது தொடர்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதனை மருத்துவ ரீதியாக குணப்படுத்தலாம்.
இலங்கையை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம். இங்கிருக்கின்ற கலாச்சாரம், அதாவது உதாரணத்திற்கு மதங்களை எடுத்துக்கொண்டால் பௌத்த மதத்திலோ இஸ்லாம் மதத்திலோ இந்து மதத்திலோ இப்படியான முறைகள் எல்லாம் இல்லை. அதனை தாண்டி இப்படியான ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கின்றார்கள் என்று அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். எனவே இதனை சட்டமாக்கி இந்த நாட்டை நாசமாக்க வேண்டாம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தற்பொழுது அதிக அளவிலே பேசப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக, மாணவி ஒருவர் சக மாணவர்களுடன் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை கொத்தனார் ஒருவர், அதாவது மேசன் வேலை செய்பவருக்கு உதவியாக கூலி வேலை செய்கின்ற 19 வயதுடைய இளைஞன் அந்த மாணவியின் புகைப்படத்தை நிர்வாண புகைப்படமாக மாற்றி அதனை ஒரு குழுவில் பகிர்ந்திருப்பதாக தெரிய வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் குருநாகல் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட இளைஞன் மெதியாகம எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக, கடந்த 1ஆம் தேதி உலக சிறுவர்கள் தினம். இந்த சிறுவர் தினத்தை முன்னிட்டு அம்பலாங்கொடை மாணவர்கள் ஒரு மோசமான செயற்பாட்டினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது மது போத்தலை பாடசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். 4 மாணவர்கள் இணைந்தே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அந்த 4 மாணவர்களையும் உடனடியாக கைது செய்திருந்தார்கள். அந்த 4 மாணவர்களும் காப்போத்த சாதாரண பரீட்சையில் தோற்று இருக்கின்ற மாணவர்கள் என்று கூறப்படுகின்ற நிலையில் பெற்றோர்களிடம் அந்த மாணவர்களை போலீசார் எச்சரிக்கை விடுத்து ஒப்படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக பெற்றோரின் சம்மதத்துடன் அந்த 4 மாணவர்களையும் பாடசாலை நிர்வாகம் பாடசாலையிலிருந்து வெளியேற்றி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று மாணவர்களின் செயற்பாடு என்பது மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது வடக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், அனைத்து இடங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. பலர் போதைக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். பலர் பீடி, சிகரெட் போன்ற புகை பழக்கத்துக்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள். அதை தவிர மது பழக்கத்திற்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கப்படுகின்றன. இது தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறானவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். பின்னர் பெற்றோரிடம் எச்சரிக்கை விடுத்து ஒப்படைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் எதிர்காலம் கருதி போலீசார் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அது தொடர்பான தகவலும் பெரிய அளவிலே வெளிப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள், அதாவது மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கின்றன, தொலைபேசியில் யாருடன் பேசுகின்றன, அதை தவிர பாடசாலையில் மேலதிக வகுப்புக்கு செல்லுகின்ற போதோ அல்லது ஏனைய கல்வி நிறுவனங்களுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு செல்லுகின்ற போதோ மிக மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள். அவர்கள் புத்தக பைக்குள் என்ன கொண்டு செல்கின்றார்கள் என்பது தொடர்பாக அவதானியுங்கள். அதே போல பாடசாலைகளிலும் ஆசிரியர்கள் இது தொடர்பாக மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். தற்பொழுது இருக்கின்ற மாணவ சமுதாயம் என்பது சீரழிந்து கொண்டு செல்கின்றது, திசை மாறி செல்கின்றது. இது இந்த நாட்டின் எதிர்காலத்தை மிகவும் பாதிக்கும். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள். அப்படி இருக்கின்ற போது நாளைய தலைவர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய மாணவர்களை சரியாக நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இங்கிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம். எனவே ஒட்டுமொத்தமாக சமூகம் இதிலே கரிசனை கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.